பட்டுச்சு. அதுபோல தான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள 21 ஆண்டுகால உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி. வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்ததில்லை, அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம், அது நடக்காம போயிருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்தில் இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. புரியறவங்களுக்கு புரியும். குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும். அந்த நேரத்தில் குழந்தைகளை கொடுக்கறது அவர்களுக்கு சிறந்ததில்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு. காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருட்கொடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்கிறோம், இறைவன்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம், அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும். உண்மை என்னன்னா, நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நொடிஞ்சு போறோம், கவலை அடைகிறோம். ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்தோடைய நேரங்களை வீணாக்குறோம். இப்போ ஏன் இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம். தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருட்கொடை